ஃப்ரெண்ட்ஸ் பாரம்பரியமான களி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இதே மெத்தட்ல செய்யுங்க நீங்க. களி வந்துட்டு சூப்பரா வரும். இது செய்றது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்பவே ஈஸி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 1 கப் வந்துட்டு பச்சரிசி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு, அத ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுர்றேன். அதே கப்ல வந்து 7 கப் வந்துட்டு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பவுல்ல. அத நல்லா கொதிக்க வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அரிசி ஊற வச்சு அத நல்லா வந்துட்டு பெசஞ்சு எடுத்துக்கோங்க. பெசஞ்சு எடுத்தா தான் அந்த அரிசி நல்லா உடைஞ்சிரும். உடைஞ்சதுக்கப்புறம் வேகறதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அந்த பவுல் நல்லா தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு அரிசி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்து வரணும். பஞ்சு மாதிரி வேகணும். அது நல்லா வெந்து வந்தால் தான் களி சாஃப்ட்டாக இருக்கும். அதில் 2 கப் வந்துட்டு மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கேழ்வரகு மாவு ஆட் பண்ணிவிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்து இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே ஒரு துடுப்பு எடுத்து நல்லா கிண்டி விடுங்க. கட்டிலாம் இல்லாமல் கிண்டி விட்டுட்டு கை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாது. தண்ணி தொட்டு பார்த்தா அப்படியே ஒரு பவுலில் கரண்டி எடுத்து ஒரு கரண்டி அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டிட்டிங்கன்னா அப்படியே களி மாதிரி பால்ஸ் மாதிரி வந்துடும். அதை அப்படியே நீங்கள் பிளேட்டில் எடுத்துகிட்டு இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் வந்து வேர்க்கடலை சட்னி, கீரை இல்லை சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைஃப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.